நிறைவேற்ற இறைவாயிதோ வருகின்றோம் திருவள்ளம் நிறைவேற்ற. வந்தோம் உள்ள நெஞ்சுடன் வாழ வீடு கல்லான இதயத்தை எடுத்து வீடு எமை கனி உள்ள நெஞ்சுடன் வாழ வீடு எம்மையே நாங்கள் மறக்க வீடு எம்மையே நாங்கள் மறக்க வீடு கொஞ்சம் ஏனையோர் துன்பம் நினைக்க வீடு இறைவா இதோ வருகின்றோ திருவுள்ளம் நிறைவேற்று. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவ குற்றங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் வரம்பு மீறிய மன்னக நாட்டங்களிலிருந்து நாங்கள் என்றும் விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றி கொள்ள உமது வல்லன்மையால் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளை என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறை வசனங்கள் 1-9 முடிய. ஆண்டவர் கூறியது: இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீ செயல்களால் வீச்சுள்ளாய். மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றி அருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். ஆசிரியர் அவர்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளை என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய
பச்சச்சு தீமை நன்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூர்வேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோவின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவரது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடத்துகிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 81 5 7 8 9 10 13 16. பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களை எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன். தோழி நின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். இடி முழங்கும் மறைவிடத்து நின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ராயலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால், இஸ்ராயலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன். உங்களுக்கு மலை தேனால் நிறைவளிப்பேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 26. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தை 26. அவர்கள் இயேசுவை இழுத்து சென்று கொண்டிருந்தபோது சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போக செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் ஒவ்வொரு ஸ்தலத்தையும் பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம்.
கடந்த வாரத்திலே 4வது ஸ்தலத்தை பற்றி நாம் சிந்தித்தோம். அன்னை மரியாளும் இயேசுவும் சந்தித்த நிகழ்வை நாம் சிந்தித்து பார்த்தோம், தியானித்து பார்த்தோம். இந்த நாளிலே ஆண்டவருக்கு உதவி செய்த சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோனை பற்றி நாம் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சமூகம் ஒவ்வொரு மனிதனையும் தேடிக்கொண்டிருக்கின்றது. நெஞ்சில் ஈரமுள்ள மனிதர்களை இந்த சமூகம் தேடிக்கொண்டிருக்கின்றது. பல நேரத்திலே நான் நினைத்த உதவி கிடைக்காத பொழுது, அல்லது எனக்கு உதவி செய்ய யாரும் வராத போது, இந்த சமூகம் கல் நெஞ்சக்காரர்களை உருவாக்கிவிட்டதோ அல்லது கல் நெஞ்சக்காரிகளை உருவாக்கிவிட்டதோ என்ற எண்ணம் நமக்கு மேலோங்கி வந்து விடுகின்றது. ஆண்டவர் நம்மிடம் சொல்வது என்ன? உதவி என்று வந்தவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், மாறாக அவர்களை உதாசீனப்படுத்திவிடக்கூடாது என்பதிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, தோழமை என்பது என்ன என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, தோழமை என்பது தோள் கொடுப்பதில்தான் இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பல நேரத்திலே நான் உனக்கு தோழனாக தோழியாக இருக்கிறேன் என்று சொல்லி வாய்மொழியோடு நாம் வகையற்று நின்று விடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 5வது பதிவிலே நமக்கு முன்னிறுத்துவது, நீங்கள் உதவி செய்து வாழுங்கள், தேவையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீங்கள் கேட்காமலே உங்களால் உதவி செய்ய முடியும் என்ற ஒரு அழைப்பை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருடைய சீடர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு தான் இறப்போம் என்று சொன்னார்கள். இன்று அந்த சிலுவையை சுமக்கின்ற பொழுது யாரும் இல்லை. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று சொல்லி வீரமாக பேசிய சீடர்கள் பறந்து ஓடி போனார்கள். அது மட்டுமல்ல, உமது வலதுபுறத்தில் ஒருவனும் இடதுபுறத்தில் ஒருவனும் நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களும் இந்த நாளிலே இல்லை. இப்போதுதான் ஆண்டவருக்கு தோழமை என்றால் என்ன என்பதை உணர்த்துவதாக பார்க்கின்றோம். நட்பு என்றால் என்ன என்பதை ஆண்டவர் தெரிந்திருக்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்ப்பாலே விளையாகி போன இந்த உலகத்திலே வசதி இருக்கிற போது ஒட்டுவதும், வசதி இல்லாத போது, வறுமை சூழ்ந்துகிற போது விலகி ஓடுவதும் இந்த உலகத்திலே உள்ள இலக்கணமாக மாறி போய்விட்டது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தபோது அவர் செய்த உதவிகள் ஏராளம் ஏராளம் என்று சொல்லி விவிலியம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. நாடி வந்தோருக்கு உதவி செய்தார், தேவையில் இருந்தோருக்கு உதவி செய்தார், எல்லாவற்றிற்கு மேலாக விளிம்பிலே இருந்தவர்களுக்கு உதவி செய்தார், ஏன் கேட்காதவர்களுக்கு கூட ஆண்டவர் உதவி செய்தார் என்று சொல்லி விவிலியத்திலே அவருடைய புதுமைகளை, அற்புதங்களை நாம் பார்க்க நேடுகின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விவிலியத்தை இன்னும் நாம் சற்று அதிகமாக வாசித்தோம் என்றால் விவிலியம் சொல்கிறது, அவர் பார்வை பட்டாலே போதும், அதுவே எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்றார்கள். அவருடைய போர்வையை தொட்டாலே போதும், அதுவே எனக்கு ஆசீர்வாதம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். பயணப்பட்ட பாதையிலே அவர்கள் படுக்கையோடு வந்து இயேசுவினுடைய நிழல் எங்கள் மீது படாதா என்று நினைத்த மக்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதே போல தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன மனிதனுக்கு ஆண்டவர் உதவி செய்தார் என்று பார்க்கின்றோம். மேலும் தன்னுடைய இல்ல வாசலுக்கு வருவதற்கு தான் தகுதியற்றவன் என்று சொல்லி தாழ்ச்சியோடு வந்த மனிதர், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் பையன் குணமடைவான் என்று சொல்லி உதவி கேட்டு வந்த மனிதனுக்கு ஆண்டவர் உதவி செய்தார் என்று பார்க்கின்றோம். இவ்வாறு உதவுவதற்கு மட்டுமே கரங்களை நீட்டிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இன்றைய நாளிலே உதவி தேவைப்படுகிறது. யார் உதவி செய்வார்? எல்லோரும் பறந்து ஓடி போய்விட்டார்கள். பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண்களால் என்ன செய்ய முடியும்? அழுது மாரடித்து புலம்ப முடியும். ஒருவேளை இயேசுவினுடைய கண்ணீரை துடைக்க முடியும், அல்லது ஐயோ இந்த மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா என்று சொல்லி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்க முடியும். ஆனால் இயேசுவினுடைய சிலுவையை தூக்குவது யார்? இயேசுவினுடைய சிலுவையை தூக்கி கொண்டு கல்வாரி வரை செல்லக்கூடியது யார்? எந்த ஆணும் முன்வரவில்லை என்பதுதான் இயேசுவுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்திருக்கும்.
என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சூழலிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய ஆசை வேறு விதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளும் ஒரு சிலருக்கு வந்துவிட்டால் பாச கரங்களை கூட மறந்து போகக்கூடிய ஒரு சூழல். தனி மரத்திலே நான் தோப்பை காணுவேன் என்று சொல்லி பகல் கனவு காணக்கூடிய மக்கள் இன்னும் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எவர் உதவியும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி வீராப்பு பேசியவர்களுக்கு தெரியவில்லை, நாளை செத்தோம் என்றால் 4 பேர் வேண்டுமே என்று சொல்லி அவர்கள் மறந்து போய்விடுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனை பேர் உதவி கேட்டு வருகின்ற பொழுது அதை மறுத்திருப்போம், அல்லது எத்தனை பேருக்கு நாம் இயேசுவாக மாறி உதவி செய்திருப்போம். ஆண்டவர் அதைத்தான் குறிப்பிடுகின்றார். சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஆண்டவருக்கு உதவி செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்று கல்வாரி பயணத்திலே ஆண்டவர் இயேசுவுக்கு களைப்பாக இருந்தது, முகத்திலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது, சாட்டையால் அடித்த அடி, ஏற்கனவே கீழே விழுந்த நிகழ்வு அனைத்துமே அவரை போட்டு அமுக்கிக் கொண்டிருந்தது. இந்த சூழலில் படை வீரர்களுக்குத்தான் பயம் ஏற்பட்டது, இயேசுவுக்கு பயம் ஏற்படவில்லை. நிச்சயமாக சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் உதவி செய்யவில்லை என்றாலும் கூட இயேசுவால் நிச்சயமாக அந்த பாரமான சிலுவையை கல்வாரி வரை அவரால் கொண்டு சென்றிருக்க முடியும். ஆனால் படை வீரர்களுக்கு ஒரு பயம், படை வீரர்களுக்கு ஒரு அச்சம். ஒருவேளை இந்த மனிதன் இங்கே விழுந்து விட்டான் என்றால் இந்த சிலுவை யார் சுமக்க முடியும் என்ற ஒரு அச்சத்தினால் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்த சீமோனை கட்டாயப்படுத்துகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சீமோன் உதவி செய்ததன் வழியாக ஒரே ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே புதுமை செய்வார், அவரால் செய்ய முடியும், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் புதுமை செய்வதற்கு நான் என்னுடைய உழைப்பை கொடுக்க வேண்டும், என்னுடைய உதவியை கொடுக்க வேண்டும், என்னுடைய ஜெபத்தை கொடுக்க வேண்டும். அருமையான ஒரு பாடத்தை ஆண்டவர் இயேசு நமக்கு விட்டு செல்கிறார். இயேசுவால் நிச்சயமாக சுமக்க முடியும். இந்த உலக அனைத்தையும் படைத்த கடவுளுக்கு இந்த சிலுவை என்பது மிகப்பெரிய காரியம் அல்ல. நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்த இயேசுவுக்கு இந்த சிலுவை ஒன்றும் மிகப்பெரிய சுமை அல்ல, ஆண்டவரால் சுமக்க முடியும். ஏன் சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் தேவைப்பட்டான்? ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் இதுதான். நீ தனியாக ஒன்றும் செய்துவிட முடியாது. உன்னுடைய உழைப்பை கொடு, உன்னுடைய ஜெபத்தை கொடு, உன்னுடைய பக்தி முயற்சிகளை கொடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவுக்கு சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் உதவி செய்கிறார். அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். வயல்வெளியிலிருந்து வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அவனுடைய கனவாக இருக்க முடியும். ஒருவேளை பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற அந்த மூவியை நாம் பார்த்திருந்தோம் என்றால் அருமையாக தெரிந்திருக்கும். அவன் கட்டாயப்படுத்தப்படுவான், வேண்டாம் என்று சொல்வான். இந்த சிலுவையை தூக்கி கொண்டு என் வீட்டுக்கு சென்றால் என்னை எப்படியெல்லாம் நினைப்பார்கள், அவமானத்தின் சின்னம், கொலை கருவி என்று சொல்லி எல்லோராலும் தூற்றப்படுகின்ற இந்த சிலுவையை என்னை சுமக்க சொல்கிறாயே, நாளை இந்த சமூகத்தில் நான் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் அல்லவா, நாளை இந்த சமூகத்திலே நான் வருகின்ற பொழுது இந்த சிலுவையை சுமந்தவன் தான் என்று சொல்லி எல்லோரும் என்னை மட்டுமல்ல என் குடும்பத்தையும் என் தலைமுறையும் ஏளனமாக பேசுவார்களே என்று சொல்லி நிச்சயமாக அவன் நினைத்திருக்க முடியும். அவனும் மறுக்கத்தான் செய்தான். ஆனால் முதலிலே அவன் கட்டாயப்படுத்தப்பட்ட போது அவனுக்கு விருப்பமில்லை. ஆனால் இயேசு தொட்ட சிலுவை எப்போது அவன் தொட்டானோ அப்போதே ஆண்டவருக்கு உதவி செய்தோம் என்ற மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக அவனுக்கு இருந்திருக்கும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புழுவை போட்டு தூண்டிலை நீட்டுவது மீனுக்கு காட்டுகின்ற உதவி அல்ல. அதே போல ஆபத்து காலத்தில் ஆதாயத்தை பார்த்து உதவிக்கரம் நீட்டுவதும் நிச்சயமாக உதவி அல்ல. அது எப்படிப்பட்ட உதவி என்றால் சவப்பட்டியிலே சட்டையை உருக்குவதற்கு சமமாக இருக்க முடியும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சீமோனை போல நாம் உதவி செய்வோம். அன்று சீமோனுக்கு வரலாற்றில் இடம் கிடைத்தது. இயேசுவின் சிலுவை எப்போதெல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் இயேசுவுக்கு உதவி செய்த சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்று சொல்லி இந்த 14 ஸ்தலத்திலே அவருக்கும் ஒரு இடத்தை நாம் பதிவு செய்திருக்கிறோம். வரலாற்றிலே அந்த மனிதன் தன்னுடைய இடத்தை பிடித்து கொண்டான். வரலாற்றிலே நமக்கு இடம் முக்கியமல்ல, ஆனால் விண்ணகத்திலே தந்தையாம் வீட்டிலே நமக்கு ஒரு வீடு வேண்டுமென்றால் நம்முடைய கண்களில் காணக்கூடிய சகோதர சகோதரிகளை நாம் நினைத்து பார்ப்போம்.
உதவி செய்வது என்பது ஆண்டவருக்கு உதவி செய்வது. ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். அனாதைக்கு நாம் ஆதரவு காட்ட வேண்டும். எப்படி சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்தது போல இன்னும் எண்ணற்ற இயேசுக்கள் இந்த தெருக்களிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உதவி என்று கேட்பதற்கு பல நேரத்திலே கூச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உதவி யாராவது வருவார்களா என்று சொல்லி விழிமேல் விழி வைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சீமோனுக்கு கிடைத்த மிகப்பெரிய கைமாறு நமக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் தேடி சென்று உதவி செய்வோம். தாமாக போய் உதவி செய்வோம். கௌரவத்தை விட்டு விடுவோம். உதவி கேட்பதற்கு என்று கூச்சப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் சொல்லுவோம், நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே, உன்னை நான் கூட்டிச் செல்கிறேன் என்று சொல்லுவோம். பிரியமானவர்களே, நமது கரங்கள் உதவும் கரங்களாக இருக்கட்டும். நாம் ஒவ்வொருவரும் சீமோனாக மாறுவோம். வரலாற்றில் மட்டுமல்ல, விண்ணக வாழ்விலும் நாம் இடத்தை பிடிப்போம். ஆண்டவருக்கு உதவி செய்வோம். சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள். ஆமேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த மாலை திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கிரள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவையாக மாறி என்றும் எங்களுக்கு மீட்பளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்றிணைந்து உம்மை புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெல்லாம் பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் தூய பரிசுத்த கல்வாரி திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஆண்டவரே தயவாய் ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த எம் தாய் அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உகந்தவராய் இருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் எல்லோரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். அரணும் நீயே, கோட்டையும் நீயே, அன்பனும் நீயே, நண்பனும் நீயே, இறைவனும் நீயே. நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். நீ வரும் நாளில் அமைதி வரும், உன் நீதியும் அருளும் சுமந்து வரும். இரவின் இருளிலும் பயம் விலகும், உன் கரத்தின் வலிமையில் உயர்வு வரும். கால்களும் இடறி வீழ்வதில்லை, தோள்களும் சுமையாய் சாய்வதில்லை. என் ஆற்றலும் வலிமையும் நீயாக, என் ஆற்றலும் வலிமையும் நீயாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது ஆற்றலின் செயல் எங்கள் மனதிலும் உடலிலும் பொழியப்பட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.